வணக்கம். வெல்கம் டு கிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி காராமணிக்காயும் கேரட்டும் பொரியல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான பொரியலுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா சாம்பார் சாதம், ரசம் சாதம், காரக்குழம்பு, வத்த குழம்பு எல்லாத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிட சூப்பராக இருக்கும் இந்த பொரியல் ரெசிபி. இப்போ இந்த பொரியல் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் ஒரு 1/4 கிலோ அளவு கேரட்டும் 1/4 கிலோ அளவு காராமணிக்காயும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த சைஸ் வேணால் கட் பண்ணிக்கோங்க. நான் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ ஒரு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறேன். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுக்கிறேன். 1/2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் போட்டு பொரியட்டும் நல்லா. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிச்சு. 2 காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. இப்போ மிளகாய் நல்லா சிவந்துருச்சு. இப்போ நம்ம வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்து நான் தட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது மாதிரி தட்டி போடுங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பெருங்காய தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. பெருங்காயத்தூள் பொரியலுக்கெல்லாம் பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பு எடுத்து போட்டுக்கலாம். அப்படியே அந்த தண்ணியோடய ஊற்றிக்குங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம இந்த தண்ணியிலே மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயை எடுத்து போட்டுக்கலாம். காராமணிக்காயும் கேரட்டும் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்களேன். காயை எடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் காராமணிக்காய் இல்லைன்னா இது கூட பீன்ஸ் கூட போட்டுக்கலாம். நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ தண்ணி ஒரு 1/4 டம்ளர் ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம பருப்புலேயும் கொஞ்சம் தண்ணி இருந்தது பாருங்களேன். பாசி பருப்புலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அதனால் 1/4 டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கலாம். உப்பு ஒரு 3/4 ஸ்பூன் அளவு தான் நான் போடுறேனால நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க. உங்களுக்கு தேவையான உப்பு பார்த்து போட்டுங்க. நல்லா கலந்துக்குங்க. கலந்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் வெந்தது. இப்போ நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் நடுவில் ஒரு தடவை கிளறி விட்டுருந்தால் உங்களுக்கு காய் நல்லா வெந்து வரும். உங்களுக்கு நல்லா கொதி வருது பாருங்களா. கொதி வந்தோடனே ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு. கேரட்டும் காராமணிக்காயும் சீக்கிரம் வெந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நல்லா தண்ணிலாம் வற்றி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம தேங்காய் துருவல் எடுத்து போட்டுக்கலாம். நான் தேங்காய் துருவல் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் துருவல் நீங்கள் ஒரு 1/4 கப் அளவு போட்டால் கூட நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன்.
நல்லா இருக்குங்க. நல்லா கூட்டு மாதிரி இருக்கும். நல்லா பருப்பு போட்டு நம்ம கூட்டு வைக்கிறோம் பாருங்களேன், அந்த மாதிரி இருக்கும். அது டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. நல்லா வத்த குழம்புலாம் தொட்டுன்னு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அந்த பொரியல். இப்போ கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த சப்பாத்தி கூட இந்த காய் பொரியல் அப்படியே நடுவில் போட்டு அப்படியே சப்பாத்தியை நல்லா அப்படியே ரோல் பண்ணி சாப்பிடுங்களேன். டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதிலே கொஞ்சம் சாதம் போட்டு கூட கிளறி பசங்களெல்லாம் சாப்பாடு கட்டி கொடுக்கலாம். நல்லா தண்ணியெலாம் வற்றி வந்துருச்சு பாருங்கள். பசங்க கூட டிஃபன் பாக்ஸில் லஞ்ச் பாக்ஸ் கட்டி கொடுக்கலாம் நீங்கள். இந்த காய் பொரியல் சாதம் சூப்பராக இருக்கும். நல்லா பசங்களுக்கும் நல்லா சத்தாக இருக்கும். காய்கறி சாப்பிடாத பசங்களாம் இந்தமாரி கிளறி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். பசங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதேமாரி செய்து கொடுத்தீங்கன்னா. இதோட அளவில் நான் ஐபட்டில் கொடுக்குறேன், பார்த்துங்க. இதே அளவோட நீங்களும் செய்து பாருங்கள். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வணக்கம்.